வணக்கம் மாணவ செல்வங்களே. டெய்லி நாம ஈவினிங் கரெக்டாக 5 o'clock மாலை முழுவதும் மேத்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல என்ஓஎம்எஸ்ல அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஏறக்குறைய நேரத்தோட 23 நாள் 230 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அடுத்ததா 24வது நாளுக்கான கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 3வது மாடல் டெஸ்ட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கோம். ஏற்கனவே போன வாரம் முன்னாடி வாரமும் ரெண்டு மாடல் டெஸ்ட் போட்டிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய 3வது மாடல் டெஸ்ட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கும் ஆர்வமா ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை சொல்றேன். சரிங்களா? ஓகே, இதுல பாருங்க 231வது கேள்வி. There is a question mark in both questions in which only one of the four alternatives given under satisfied the relationship as in found between two terms on the other side of the sign. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா நேற்று கடைசியா பார்த்த 2-3 கொஸ்டின் இந்த மாடல தான் பார்த்திருந்தோம். முன்னாடி இருக்கிற 2 வேர்டுக்கு ஏற்ற மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய அடுத்த 2 வேர்டு இப்போ பாத்தீங்கன்னா ஐஸ், டிஎஸ். அதாவது ஐஸ்னா கண்கள், டிஎஸ்னா கண்ணீர். கண்கள்ல இருந்து வரக்கூடியது கண்ணீர். வல்கனோ கொஷின் மார்க். அப்ப வல்கனோல இருந்து வரக்கூடியது என்ன அப்படிங்கிறது தான். வல்கனோ அப்படின்னா எரிமலை. கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். எரிமலையில இருந்து என்ன வரும் அப்படின்னா லாவா வரும். ஹீட்டு, ராக்கு, வாட்டர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வல்கனோல இருந்து வரக்கூடியது லாவா. இதே மாடல்ல இன்னொரு முறை எதுல எப்படி கேட்டிருந்தாங்க, என்ஓஎம்எஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இதை கொடுத்துட்டாங்க. வல்கனோ லாவா கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒரு ஆப்ஷனா ஐஸ், டியர்ஸ்ன்றதை வச்சிருந்தாங்க. இதே கொஸ்டின் தான் அப்படியே இடம் மாற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களாமா? அடுத்ததா 232 12:169 14க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 169 169 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் உங்களுக்கு தெரியுதா? 169ங்கிறது 13ஓட ஸ்கொயர். அதாவது இங்க முன்னாடி 12 கொடுத்துருக்காங்க, இங்க ஸ்கொயர் கொடுக்கும்போது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பருடைய ஸ்கொயரை கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க 14 14க்கு அடுத்த நம்பர் 15. அப்ப நம்ம எழுத வேண்டியது 15ஓட ஸ்கொயர். 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225 ஆப்ஷன் 3. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே நம்பரோட ஸ்கொயரே அப்படியே கொடுப்பாங்க. இங்க அடுத்த நம்பருடைய ஸ்கொயரை கொடுத்துருக்காங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா? அதுதான் உங்களை ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் அவ்வளோ முறை சொல்றது. ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இதை பாருங்க, உதாரணத்துக்கு இந்த கேள்வியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் கியூப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 27:9 27 அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 கியூப், 9 அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 ஸ்கொயர். ஸோ ஒரு கியூப் நம்பர், அதோட ஸ்கொயர் நம்பர். அப்போ அதே மாதிரி பாருங்க 64 கொடுத்துருக்காங்க. 64ங்கிறது 4 கியூப். இங்க கியூபு, இங்க ஸ்கொயர். அப்ப இங்க கியூபு, இங்க எழுத வேண்டியது ஸ்கொயர். ஸோ 4ஓட ஸ்கொயர். எங்க 4 கியூப் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க எழுத வேண்டியது 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா 16. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 16 அப்படிங்கிறது தான். சரிங்களா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 125 ஈஸ்ட் 25 அப்படின்னா டபுள் ஈஸ்ட் கொஷின் மார்க் 36 இப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த கொஷின் மார்க் போட்ட இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா? புரியுதா? 125 ஈஸ்ட் 25 அப்படின்னா கொஷின் மார்க் ஈஸ்ட் 36. இதே ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இந்த கொஷின் மார்க் கொடுத்த இடத்துல வர வேண்டிய ஆன்சரை நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 234 சிடி ஈஸ்ட் 34 டபுள் ஈஸ்ட் ஜேகே ஈஸ்ட் கொஷின் மார்க். அதாவது சிங்கிறது ஏபிசிடியில் 3வது எழுத்து, டிங்கிறது 4வது எழுத்து. அப்போ 3 4 அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஜேவும் கேவும் எத்தனையாவது எழுத்து அப்படின்னு தெரிஞ்சா முடிஞ்சிடுச்சு. ஏபிசிடியில் ஜே அப்படிங்கிறது 10வது எழுத்து, கேங்கிறது 11வது எழுத்து. ஸோ ஆன்சர் 10 11 எங்க இருக்கு? தேர்ட் இருக்கு பாருங்க. 10 11 அப்படிங்கிறது தான் இதோட விடை. சரிங்களா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி தரேன். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் தந்தேன் இல்லைங்களா? இப்போ 2வதா ஒரு கொஸ்டின் தரேன். நீங்க எழுதும்போது இந்த கேள்வி எல்லாமும் சைட்ல எழுதி வைங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிடி ஈஸ்ட் 916 அப்படின்னா ஜேகே ஈஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின். புரியுதா? சிடி ஈக்குவல் டு 916. பாருங்க, நல்லா யோசிங்க. சி இப்போ இங்க அப்படியே 3 4ன்னு கொடுத்தாங்களா? அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சிக்கு 9 கொடுத்துருக்காங்க, டிக்கு 16 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடும். அதையே பேஸ் பண்ணி உங்களால ஜேகே அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் இது. சரிங்களா? அடுத்ததா 235. ஏன் இந்த மாதிரி சில ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு சேர்த்து தரேன் அப்படின்னா, வெறும் நான் சொல்றதை மட்டும் பார்த்து அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எழுதி வைக்கிறது உங்க வேலை கிடையாது. ஏன்னா நிச்சயமா அதே கொஸ்டின்ஸை அப்படியே கேட்க மாட்டாங்க. அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வேற வேற கேள்வி கேட்பாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஐடியாவில் யோசிக்க தெரியுதான்னு பார்க்கறது தான். அதனால தான் உங்களை ரிப்பீட்டடா பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற டெஸ்ட் கொஸ்டின்ஸும் கொடுக்கறது. அதே மாதிரி நீங்க 9th போறப்ப ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று எழுதுவீங்க இல்லையா? இப்போ உங்க ஸ்கூல்லேயே படிக்கிறவங்க 9th இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று எழுதுவாங்க.
அதுக்கான கொஸ்டின்ஸையும் நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. ஒருவேளை அப்படி படிக்கிறவங்க உங்களுடைய அண்ணா அக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் நீங்க அந்த அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை எழுத சொல்லுங்க. நீங்களும் அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஏறக்குறைய இந்த மேட்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாடல் தான். சரிங்களா? ஓகே. இதில் 235 பாருங்க. ரிமோட் என்பது ROTEME எனில் பிக்னிக் இஸ் கோடட் as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிட்டாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் RE அவங்க கொடுத்துருக்கிறதும் RE அப்படின்னா PC பிக்னிக்ல வரக்கூடிய PC ஃபர்ஸ்ட் எழுத்து P வரணும், லாஸ்ட் எழுத்து C வரணும். எல்லாத்துலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் முடிவு பண்ண முடியாது. செகண்ட் பாருங்களேன், EM இந்த EM தூக்கி போயிட்டு கடைசி 2 எழுத்தா போட்டிருக்காங்க பாருங்க. 2 3 வரக்கூடியதை லாஸ்ட்ல இருந்து 2 3 போட்டிருக்காங்க. அப்போ இங்கே IC வரக்கூடியதை கடைசியா எடுத்துட்டு போயிட்டு IC போடணும். அப்போ பாருங்க கடைசி 3 எழுத்து ICC இங்க இருக்கு, இங்க இல்லை, இங்க இல்லை, இங்க இல்லை. இங்கேயே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் அடுத்த ஐடியாவையும் சொல்லிடுறேன். இப்போ EM முடிஞ்சதா, அந்த ஓடியை கொண்டு வந்து முதல் 2 எழுத்தா போட்டிருக்காங்க. அப்போ அடுத்த NIயை கொண்டு வந்து முதல் 2 எழுத்தா போடணும். அப்போ PNI ICC இதோ இருக்கா, PNI ICC முடிஞ்சிச்சு பாருங்க. இவ்வளோதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஒவ்வொரு எழுத்தையும் அவங்க எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால ஈஸியாக சொல்ற முடியும். சரிங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். இதே வச்சு ரிமோட் அப்படிங்கிறதுக்கு SFNPUF இப்படின்னு சொல்றோம்னா ரிமோட் என்பது SFNPUF என குறிக்கப்பட்டால் பிக்னிக் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இதை ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். இங்கே அவங்க எழுத்த மாற்றி கொடுத்தாங்க. நான் வேற ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி லெட்டர்ஸை மாற்றி கொடுத்துருக்கேன். அப்போ அதே ஐடியாவை யூஸ் பண்ணி பிக்னிக் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 236. 479 மீன்ஸ் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். 248 மீன்ஸ் வெரி ஸ்வீட் வாய்ஸ் அண்ட் 637 மீன்ஸ் ஈட் ஃப்ரூட் டெய்லி. த டிஜிட் ஃபார் இஸ்ஸுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு இந்த மாடலையும் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின் சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. உங்களுக்கு இஸ்ஸுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்ததுல இஸ் எங்கெங்க வருதுன்னு பாருங்க. இங்க IS இருக்கு, வேற எங்கேயுமே IS கிடையாது. ரைட்டா? சரி, இங்க ஃப்ரூட் இருக்கு, வேற எங்கேயாவது ஃப்ரூட் இருக்கா? தோ இங்க கடைசியா இருக்கு. இங்கேயும் ஃப்ரூட் இருக்கு. சரி, அது எடுத்து கொடுத்த நம்பர்ஸ்ல எதனா காமனா இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் 7, இதுலயும் 7. அப்போ ஃப்ரூட் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா 7 வரும். ஃப்ரூட்டுக்கு என்ன வரும்? 7. ஒருவேளை அவங்க ஃப்ரூட்டோட வேர்டு என்ன நம்பர் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா 7ன்னு சொல்லிடலாம். ஃப்ரூட் முடிஞ்சிச்சா? அடுத்து இங்க பாருங்க ஸ்வீட் இருக்கு, வேற எங்கேயாவது ஸ்வீட் இருக்கா? தோ இங்க ஸ்வீட் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு நேரில் வரக்கூடிய நம்பர்ஸ்ல இங்க 7 முடிஞ்சிச்சு. ஸோ 49 மீதி இருக்கு. இங்க 248 இருக்கு, இங்க 49, இங்க 248. ரெண்டுல எதனா நம்பர் காமனா இருக்கா? 4 இருக்கு பாருங்க. இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கேயும் ஸ்வீட். அப்ப ஸ்வீட்டுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 4 வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஃப்ரூட் இஸ் ஸ்வீட்னு இருந்துச்சு. இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணிட்டோம்? ஃப்ரூட்டையும் ஸ்வீட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது எது? இஸ் மட்டும்தான். நம்பர்ல பாருங்க 479 இருந்துச்சு. 4ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற நம்பர் எது? 9 மட்டும்தான். அப்போ இஸ்ஸுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9ன்னு வரும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இஸ்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. இஸ்ஸுக்கு வரக்கூடிய நம்பர் 9 முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? ஏற்கனவே ஒரு 3 கொஸ்டின் கொடுத்தேன்னா இங்க 4வதா இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். 4வதா ஃப்ரூட் என்ற வார்த்தைக்குரிய எண் எது? எந்த வார்த்தைக்கு? ஃப்ரூட் என்ற வார்த்தைக்குரிய எண் எது? இது 4வது கேள்வி. இதுலயே 5வது கேள்வி கொடுக்குறேன் பாருங்க. 7 என்ற எண் குறிக்கக்கூடிய வார்த்தை எது? ஆக்சுவலா உங்களை சும்மா ட்ரிக் பண்றதுக்காக தான் மாத்தி கொஸ்டினை கேட்டிருக்கேன். சரிங்களா? ஃப்ரூட் என்ற வார்த்தைக்குரிய எண் எது? 5வது கேள்வி, 7 என்ற எண் குறிக்கக்கூடிய வார்த்தை எது? புரியுதா? இது 4th 5th கொஸ்டின். ஸோ இதோட இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு 5 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இந்த 5 கேள்விகளுக்கும் கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களாமா? அடுத்ததா 237. மேன் இஸ் ரிட்டன் as OCP, தென் பாய் இஸ் ரிட்டன் as மேன். பாருங்க, எம்முக்கு ஓன்னு கொடுத்துருக்காங்க, ஏவுக்கு சின்னு கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? எம்முக்கு அப்புறம் என் விட்டுட்டு ஓ, ஏவுக்கு அப்புறம் பி விட்டுட்டு சி, எண்ணுக்கு அப்புறம் ஓ விட்டுட்டு பி. அப்ப நடுவில் ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. அப்ப அதே மாதிரி பாய் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எழுத்து விட்டுட்டு எழுதணும். பிக்கு அப்புறம் சியை விட்டுட்டோம்னா டி, ஓவுக்கு அப்புறம் பி விட்டுட்டோம் அப்படின்னா கியூ, ஒய்க்கு அப்புறம் இசட் விட்டுட்டோம்னா இசட்டுக்கு அப்புறம் எழுத்தே இல்லையா சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு சர்க்கிள் மாதிரி.
இசட் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஏவில் இருந்து வரும். ஸோ ஆன்சர் DQA. இது இருக்கு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் DQA அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 238. இதுல பாருங்க, 134 என்பது தே ஆர் வெல் என்றும், 738 என்பது தே கோ ஹோம் என்றும், 869 என்பது வி ஆர் ஹோம் என்றும் குறிப்பிடப்பட்டால் கோ என்பதற்குரிய குறியீடு. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் தே, இங்கேயும் தே. அதுக்கு நேரில் இங்கே 134 738 3 3. அப்போ தேவுக்கு என்ன வந்துடும்னா 3 வந்துடும். அவங்க கேட்டிருக்கிறது கோவுக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் ஹோம், இங்கேயும் ஹோம். இதுலேயும் 8 இருக்கு, இதுலேயும் 8 இருக்கு. அப்போ ஹோம் ஹோம் 8 8 கேன்சல் ஆகிடும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கு? கோ இருக்கு. இங்கே பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. அப்போ கோன்றதுக்கு வரக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 7. முடிஞ்சிச்சு பாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுமா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுவும் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னா டக்கு டக்கு நீங்க எது காமனா இருக்கோ பார்த்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது உங்களுக்கு ஈஸியா ஆன்சரா கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்ததா 239. கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். மீண்டும் அதே கடிகார திசையில் 180 டிகிரி திரும்பி பின்னர் கடிகார எதிர் திசையில் 270 டிகிரி திரும்புகிறார். இப்பொழுது அவர் நோக்கும் திசை. நம்ம ஏற்கனவே இதுக்கு நம்ம டைரக்ஷன்ல டைப் 1ல ஒரு கொஸ்டின் வீடியோ போட்டிருப்போம். அதில் நம்ம இதே மாடல்ல ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்க. இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி ஒருத்தர் நிற்கிறார். முதல்ல நமக்கு டைரக்ஷன் தெரியணும். பாருங்க, இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட், இது ஈஸ்ட். அதாவது இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. அவர் எந்த பக்கம் பார்த்திருக்காரு? கிழக்கு திசையை பார்த்திருக்காரு. கரெக்டா? ஈஸ்ட் சைடு. A man is facing east. He turns 45 டிகிரி in the clockwise. clockwise-னா இந்த பக்கம். சரியா? நம்மளுடைய வலது கை பக்கமா இந்த பக்கம். அப்போ இங்க பார்த்துட்டு இருக்கிறவர் 45னா பாதி தான். ஏன்னா 90னா முழுசா வரும், 45னா இந்த பாதி. 45 டிகிரி திரும்புறாரு. மறுபடியும் கிளாக் வைஸ்லேயே கடிகார திசையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி. இப்போ இங்க பாதியில் நிற்கிறாரா? இந்த பாதியிலேருந்து இந்த பாதி வரைக்கும் வந்தா 90, இன்னொரு பாதி வந்தா இன்னொரு 90. 180 சொல்லியிருக்காங்கல்ல, 90 ஒரு 90 180. இப்போ இவர் இங்க வந்துட்டாரு. இப்போ என்ன பண்றாருன்னா கடிகார எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸ்ல 270 டிகிரி 270 டிகிரி பாருங்க, இங்கிருந்து இங்க 90, இது ஒரு 90 180, இது ஒரு 90 270. அப்ப இங்க இருந்து 270 டிகிரினா இந்த இடத்துல வந்துடுவார். இந்த இடம்ன்றது எது? வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல. வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல அப்படின்றது என்ன அப்படின்னா வடகிழக்கு அப்படிங்கிறது தான். புரியுதா? அவர் எங்க நிக்கிறாரு இப்போ அப்படின்னா இந்த இடத்துல நிக்கிறாரு. இது நார்த்து, இது ஈஸ்ட். தமிழ்ல இது வடக்கு, இது கிழக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல வரக்கூடியது அப்படிங்கிறது வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? நம்ம சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த மாடலுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, டைரக்ஷன் டைப்ல. அதை பார்த்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இன்னும் இருக்கிற டவுட்லாம் கூட கிளியர் ஆயிடும். அடுத்ததா இந்த வீடியோவோட கடைசி கேள்வி. ஒருவர் தலைகீழாக நின்று யோகா செய்யும் பொழுது அவரது முகம் மேற்கு நோக்கி அமைகிறது. அவரது இடதுகை நோக்கும் திசை. A man is performing yoga with his head down and legs up. His face is towards west. In which direction will his left hand be? இதில் நீங்கள் என்ன தெரியணும் அப்படின்னா இதுல இங்கே பாருங்க, டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட். அவருடைய முகம் எதை பார்த்துருக்குன்னா மேற்க பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நார்மலா யோசிங்க, நாம் ஒரு மனிதர். சரியா? நம்மளுடைய தலை இங்க இருக்கு நார்மலா, முகம் இந்த பக்கம் பார்த்துருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க மேற்க பார்த்து நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கை எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சிங்கனாலே போதும். நாம இங்க இப்போ ஒரு மனிதன் இப்படி சாதாரணமா இருக்காரு அப்படின்னா நேரா நிற்கும் போது இப்படி நிற்பாங்க. கரெக்டா? அவ பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பக்கம் பார்த்துருக்கீங்க. அப்படியே யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த பக்கம் இப்ப பாக்குறீங்க. உங்களுடைய வலது கை நார்த்ல இருக்கும், இடது கை சவுத்துல இருக்கும். ரைட் ஹேண்ட் நார்த்தை பார்த்துருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சவுத்தை பார்த்துருக்கும். நார்மலா நீங்க வெஸ்ட்டை பார்த்துருக்கும் போது, இந்த பக்கம் பார்த்துருக்கும் போது கரெக்டா நீங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துக்கலாம். இந்த பக்கம் திரும்பி பாக்குறீங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க அப்படியே மைண்ட்ல யோசிச்சு பார்த்தீங்களே போதும். இந்த பக்கம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இங்க உங்களுடைய வலது கை இருக்கும், இங்க உங்களுடைய இடது கை இருக்கும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா தலைகீழா நிக்கிறீங்க, ஹெட் டவுன் அண்ட் லெக்ஸ் அப். அப்ப அப்படின்னா இது அப்படியே தலைகீழா மாறிடும். இந்த பக்கம் வலது வந்துடும், இந்த பக்கம் இடது வந்துடும். கரெக்டா? இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் வந்துடும், இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் வந்துடும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் பி, இடது கை எந்த பக்கம் பார்த்துருக்குன்னு தான் கேட்கறாங்க. அப்ப இடது கை எந்த பக்கம் பார்த்துருக்கும் அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல பார்த்துருக்கோம். அதாவது எங்க பார்த்துருக்கோம்? வடக்கு பக்கம் பார்த்துருக்கோம். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நார்மலா பார்க்கும்போது மாறி இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இந்த பக்கம் பார்த்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய வலது கை இங்க இருக்கும், இடது கை இங்க இருக்கும். நான் இப்ப தலைகீழா நிக்கிறேன், அப்ப இது ரெண்டும் அப்படியே மாறிடும். இங்க இடது கை வந்துடும்,
இங்கே வலது கை வந்துடும், மேலே இடது கை. அப்போ மேலே இடது கைன்னும் போது மேலன்றது தான் நார்த்து. ஸோ ஆன்சர் இதுக்கானது என்னன்னா வடக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. சரிங்களாமா? ஸோ இதோட 240 கேள்விகள் முடியுது. நான் இதில் உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இந்த ஐந்து கேள்விகளுக்கும் கூட நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் நோட்லையும் அந்த 5 கேள்விகளை எழுதி வச்சுக்கிட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு நாம இன்னொரு 10 கேள்விகள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற அந்த மாடல் டெஸ்ட் நீங்கள் என்ன அட்டன் பண்ணலை அப்படின்னா குரூப்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த மாடல் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு அதுக்கான விடைகளையும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவாமா? தேங்க்யூ.